வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல டைம் ஷீட் யூஸ் பண்ணி ஒர்க் ஹவர்ஸ் எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபீல்டு சர்வீஸ்ல டாஸ்க்குள்ள எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்றது, தென் ஸ்பேர் பார்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேர் பார்ட் அப்படிங்கிறதும் இல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நார்மலா ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்ல டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவங்க வந்து நார்மலா சர்வீஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ்னு எடுத்துக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் போயிருக்கலாம், இல்லைன்னா வந்து கீபோர்ட் போயிருக்கலாம், இல்ல அதோட ஒயர் எங்கேயாவது கட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அதுக்கு பதிலா நியூவா வந்து அந்த இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதை சர்வீஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு நார்மல் கான்செப்டா இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கிட்ட கையில இருக்க ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அந்த சினாரியோல வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டாக் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து பில் கிரியேட் பண்றப்ப வந்து அது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து ஓடோல ஃபீல்டு சர்வீஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல்குள்ளேயே போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு பட்டன் இருக்கு. இது நம்ம டாஸ்க் கிரியேட் பண்ணுறது. நான் இங்கே வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எந்த கஸ்டமருக்கு அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ஒரு டேப் இருக்கும். இது வந்து ஸ்மார்ட் பட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 0 ப்ராடக்ட், அதோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எதுக்காகனா நம்ம ப்ராடக்ட் இப்போ இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்குக்காக ஏதாவது நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நீங்கள் இதில் இந்த டாஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி கேட்லாக் வியூவில் எடுத்துட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கு வந்து கேட்டகரிஸ் கொடுத்தீங்கன்னா அது கேட்டகரி வைஸில் வந்து இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸ் வைஸ்லேயும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம கூட்ஸ் அப்படின்னா இருக்க கூட்ஸ் ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ கூட்ஸ் அண்டரில் என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணால் கிரியேட் பண்ணலாம். ஈவன் சேல்ஸ், பர்ச்சேஸ், இல்லை இன்வென்ட்ரி, இதில் எங்கேருந்து வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இன்வென்ட்ரிக்குள்ளேயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு மெயின் திங் என்னென்னா இன்வென்ட்ரி மாடியூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கிற மாடியூலில் வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் இன்வென்ட்ரியில் உங்களுக்கு ஸ்டாக் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட பில்லிங் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் நியூ கொடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து அண்டர் கூட்ஸ்ல நான் கொடுத்துக்கிறேன். ட்ராக் இன்வென்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் ஆன் ஹேண்ட்ல 10 குவான்டிட்டி இருக்க மாதிரி நான் ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட சேல்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5000 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே உங்களுக்கு கேட்டகரி இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து இது என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட் கூட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், தென் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேம் ஃபீல்டு சர்வீஸ்குள்ளேயே போகிறேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க டாஸ்கில் நான் போகிறேன். இதில் ப்ராடக்ட்குள்ளே போய்க்கிறேன். இதில் நம்ம கூட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா நம்ம கிரியேட் பண்ண ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்ச் பட்டன்லையும் நீங்கள் வந்து இங்கே ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் 10 குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ 2 கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆர்டர்ஸ் போயிருக்கு அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஆட் கொடுத்தா 1 ஆட் ஆகும். நீங்கள் இங்கே ப்ளஸ் கொடுத்து யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படிங்கிற பேக் பட்டன் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 2 ப்ராடக்ட், தென் அதோட வேல்யூ வந்து நான் 5000 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்டோட வேல்யூ கொடுத்துருந்தேன். ஸோ 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேல்யூ எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா லேட்டரில் வந்து இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்கு ஸோ இந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். சேமஸ் இப்போ நம்ம டைம் ஷீட்டும் வந்து இதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 9 ஹார்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து இதில் எவ்வளோ நேரம் ஒர்க் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் நம்ம இங்கே டைம் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பர்டிகுலர் டாஸ்க்குக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ இது லேட்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்ப இந்த ப்ராடக்ட் தென் இப்போ நீங்க பண்ண இப்போ அதுக்காக சர்வீஸ்க்கு ஏதாவது டைம் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பில்லிங்க்கு எடுத்துட்டு வந்துரும். ஸோ இந்த வீடியோல வந்து ஃபீல்டு சர்வீஸ் டாஸ்க்குள்ள ப்ராடக்ட்ஸ் ஆர் இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றது என்னன்னா, நீங்க ஸ்பேர் பார்ட்ஸையும் வந்து ப்ராடக்டா தான் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதையும் வந்து இந்த ஜஸ்ட் ஸ்மார்ட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த டாஸ்க்ல இருந்து டைரக்டா இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.